சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இன்றைக்கி இட்லி தோசை எப்படி பண்ணலான்றத பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சம்பா அரிசியை அதிகமாக சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை வராது. ஹீமோக்ளோபின் அளவு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வர்றதுனால கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் கூட இருக்கும். 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சோளம் சேர்த்துக்கலாம். தினை அரிசி 1/2 கப் சேர்த்துக்கலாம். தினைக்கு பதிலாக குதிரைவாளி, சாமை, வரகரிசி எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது ஒரு 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி கொஞ்சம் ஊறுறதுக்கு நேரம் ஆகும், அதனால் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ பார்க்குறது ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து பார்க்குறோம். நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நான் அரைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் நைட்டு அரைச்சிருக்கேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்குறோம். நல்லா புளிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லிக்கு மாவு ஊற்றிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். இட்லி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே தோசை ரெடி பண்ணிடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் தடவிக்கலாம். மாவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் தோசை. பத்து நிமிஷத்தில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம்னா ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம். நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துடும். எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இட்லி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாருமே சாப்பிடலாம். மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக இருக்கும். இது சின்ன குழந்தைகளுக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது கொடுத்து பழக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.